தட்டுங்கள். தமிழகம் முழுவதும் மாவட்டத்தினுடைய தலைநகரத்திலும் உட்கிராமங்களிலும் அகில இந்திய மக்கள் கட்சி அங்க பிரச்சனம் சிறப்பு பூஜை இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ ஆலயங்களிலே சிறப்பு பூஜையாக நடத்தி விரைவில் விடுதலை பெற வேண்டும் என்று நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்திய மக்கள் கட்சியினுடைய சார்பிலே முன்னாள் தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் நீண்ட நாளாக வாழ வேண்டும், அவர்கள் விரைவில் ஜாமீன் பெற்று சிறையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அகில இந்திய மக்கள் கட்சியின் சார்பில் அம்மானுடைய கோயிலிலே சிறப்பு பூஜையும் சிறப்பு அபிஷேகமும் செய்து அம்மா சிறை சென்ற நாளான 27ஆம் தேதி அன்று முதல் சிறையிலிருந்து விடுதலையாகின்ற வரையில் அகில இந்திய மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய இல்லங்களிலே கருப்பு கொடி ஏந்தி கருப்பு கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அம்மா என்றைக்கு விடுதலை பெறுகிறாரோ அன்றைக்குதான் இந்த தமிழகத்திற்கு சுதந்திர நாள் என்று நாங்கள் அகில இந்திய மக்கள் கட்சி கடைபிடித்து வருகிறது.